வணக்கம் நேயர்களே, வேர்ல்ட்ஸ் யூனிவர்சிட்டி வழங்கும் கல்வி செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் குறைந்த கட்டணத்தில் வெளிநாட்டில் மருத்துவம் பயில்வதற்கான வாய்ப்புகள் பற்றி நம்மிடம் பேசுவதற்காக மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் சுபா மற்றும் மேலாளர் திரு சரவணன் ஆகியோர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட படிப்புகளை பெற்றோர்களும் கூட ஆசைப்படுவாங்க, நம்முடைய பிள்ளைகள் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த வரிசையில மருத்துவத்திற்கு எப்போதுமே ஒரு தனி இடம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த படிப்பை வெளிநாட்டுல போய் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நிறுவனத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க மேடம். வணக்கம். எங்கள் நிறுவனத்தின் பெயர் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன். இது சென்னை வடபழனி நூறடி ரோட்ல இருக்கு. இங்க நாங்க +2 முடிச்சுட்டு மெடிக்கல் சேரணும்னு ஆசைப்பட்ட மாணவர்களை மிக குறைந்த கட்டணத்துல பிலிப்பைன்ஸுக்கு படிக்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அந்த பிலிப்பைன்ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ன்ற கவர்மெண்ட் காலேஜுக்கு அனுப்புறோம். இங்க மிக குறைந்த கட்டணம். முதல் 3 செமஸ்டர் பாத்தீங்கன்னா வெறும் 54,000 ரூபாய் தான். இது ஏழை எளிய மக்களுக்கு ஈஸியா படிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அந்த வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றக்காக இந்த நிறுவனத்தை நாங்க செயல்படுத்திட்டு வரோம். அடுத்த செமஸ்டர் எம்டி ஜாயின் பண்ணா பாத்தீங்கன்னா வெறும் 70,000 தான் ஃபீஸ். அது இங்க இன்ஜினியரிங் படிச்சா கூட இதை விட ஜாஸ்தி கட்டணும். இப்ப நமக்கு மருத்துவம் படிக்க மிக குறைந்த கட்டணத்துல வாய்ப்பு இருக்கிறப்ப ஏன் மக்கள் அதை பயன்படுத்தி கூடாது, அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்தினால இந்த ஷோ பண்ணிட்டு. கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க. எவ்வளவு நாடுகள் இருக்கும்பொழுது குறிப்பா பிலிப்பைன்ஸுக்கு அனுப்புவதற்கான காரணம் என்ன? இப்போ நம்ம நாட்டுல படிக்கிறதுக்கும் பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா? அதை பற்றி நீங்க சொல்லுங்க சார். கண்டிப்பா. அதாவது மருத்துவம் படிக்கணும் அப்படின்றதே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அப்படின்ற மாதிரி தான். அந்த கனவுக்கு எத்தனை பேருக்கு அது வாய்ப்பா அமையுது, அதனால அதை செயல்படுத்த முடியுது அப்படின்றது அவங்களுக்கு சொல்ல முடியாது நம்ம. சோ இது பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாங்க தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா மொழியில எந்த பிரச்சனையும் இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா 3வது அதிகமான இங்கிலீஷ் பேசக்கூடிய கண்ட்ரியா அது இருக்கிறதுனால அது ஒண்ணு பண்றோம். ரெண்டாவது அது ஒரு வளர்ந்து வரக்கூடிய கண்ட்ரின்றதுனால அங்க போய் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிராக்டிக்கல் ட்ரைனிங் அந்த மாதிரி. சோ அதனால அவங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து நம்ம இந்தியாவில இருந்து போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தங்குமிடம் பிளஸ் உணவு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தான் நாங்க இதை தேர்ந்தெடுத்திருக்கோம். கண்டிப்பா மேடம், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் காலேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டுல இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பாயிண்ட் 1 பாயிண்ட் 2ல எனக்கு கிடைக்காம போயிடுச்சு கவுன்சிலிங்ல அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை எப்ப அணுகுனா உங்களை அங்க போய் படிக்கிறதுக்கு சரியான நேரம், எவ்வளவு நாள் வரைக்கும் இன்னும் டைம் இருக்கு? டைம் பாத்தீங்கன்னா மிக கம்மியா தான் இருக்கு. இப்ப பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவத்தை விட்டுட்டு இன்ஜினியரிங்கோ வேற ஏதோ அவங்க போறாங்க. எதுக்கு ஆசைப்பட்டதை விடணும்? இங்கதான் மிக குறைந்த செலவுலயே மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மருத்துவரானா நாட்டுக்கும் பெருமை தான், அவங்களுக்கும் பெருமை தான். எல்லாமே 54,000ன்றது மிக குறைந்த கட்டணம். இது எல்லாராலையும் செலுத்த முடியறது தான். இது மக்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதை தெரியப்படுத்துறதுக்கு இந்த ஷோ மூலம் நாங்க வந்திருக்கிறோம். இது இன்ஜினியரிங் சேர்றதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருப்பாங்க, நம்ம கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம இப்பயே அட்மிஷனுக்கு எங்ககிட்ட வந்தீங்கன்னா இந்த அக்டோபர் பேட்சுக்கு நம்ம போகலாம். அக்டோபர் பேட்சுக்கு போறதுக்கு இப்பயே அணுகுனாதான் பாஸ்போர்ட் எடுக்கிற விசா ப்ராசஸ்க்கு எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கும். நேரம் தாழ்த்தினாங்கன்னா அவங்க ஒரு வருஷத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால எவ்வளவு கூடிய விரைவில் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்ப அக்டோபர் பேட்ச் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில பேர் இப்ப வர முடியாத சூழ்நிலை கூட இருக்கும். இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வரலாமா அப்படின்னு கூட கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? கண்டிப்பா. இதுக்கு நீங்க உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி போன வாரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு நான் கலைஞர் செய்திகளுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இங்க ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல மொத்தம் இது பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு 4 மாசம் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இதுல மெயினா பாத்தீங்கன்னா ஃபீஸ் முதல் 3 செமஸ்டருக்கு 54,000 ரூபாய் மட்டும்தான் டியூஷன் ஃபீஸ். சோ இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா மத்த யூனிவர்சிட்டி மாதிரி மொத்தமா கட்டணும்னு இல்லாம நீங்க அந்தந்த செமஸ்டருக்கு மட்டும் நீங்க கட்டினா போதும். ரெண்டாவது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 8 செமஸ்டருக்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 70,000 ரூபாய் இவங்க ஃபீஸ் பே பண்ண முடியும். இந்த யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுனால
அவங்க வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு கொடுக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. மொத்தமே 150 சீட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 150 சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 85 சீட்ஸ்க்கு மேல வந்து ஃபில் ஆயிடுச்சு. சோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து டைலமோல இருக்காங்க. இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி பார்த்தவங்களே கூட போன்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர நேர்ல வந்து பேசணும் அப்படின்றத பத்தி தெரியல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் பணம் கொடுத்தா உடனே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி இல்ல. அதுலயும் பர்டிகுலரா சொல்ல போனா நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டே எடுக்காம இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலம் அவசியம், டைம் வந்து கண்டிப்பா நீட் இருக்கும். அப்படிங்கும்போது திடீர்னு வந்து இவங்க கிட்ட கேட்கும் போது அப்ப அது வந்து எங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடும். சோ அதனால மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ள இவங்க வந்து அப்ரோச் பண்ணுனாங்க அப்படின்னா அவங்க சேர்றாங்க சேரலன்றத அடுத்து இல்லைன்னா கூட என்னன்றத ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே இவங்க வந்து காலத்தை தள்ளி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பா சார். அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப வந்து வெளிநாட்டுல போய் நம்ம மருத்துவம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைந்த மார்க் எடுத்தவங்க கூட படிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து பெறுறாங்க. சோ வந்து இந்த கோர்ஸை படிப்பதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னா என்ன சார்? நார்மலா இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா +2 படிச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து பயாலஜி எல்லாம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி வந்து கட் ஆஃப் மார்க் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அங்க பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்கு இல்ல. அங்க பாத்தீங்கன்னா 50% இவங்க வந்து எடுத்திருந்து பாஸ் பண்ணியிருந்து எடுத்திருந்தாங்கனாலே போதும் அந்த யூனிவர்சிட்டியில சேரலாம். ரெண்டாவது வெறும் +2 முடிச்சவங்க மட்டும் தான் ஜாயின் பண்ணணுமா அப்படின்றது இல்ல. இப்போ ஒரு போன வாரத்துல கூட வந்து ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி பயோகெமிஸ்ட்ரி, அதாவது பிஎஸ்சி வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்காங்க. சோ அவங்களும் வந்து பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்றதே வந்து தெரியல. பட் இந்த நிகழ்ச்சியின் மூலமா எங்களால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சொன்னதுனால அவங்க இதை ஒரு வாய்ப்பா அமைச்சு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம கிட்ட ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து பிஎஸ்சி முடிச்சிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் கூட வந்து நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணலாம். சோ அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. கண்டிப்பா மேடம். அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோர்ஸ் நல்லா இருக்குன்னு எல்லாருமே அதை தேடி ஓடி ஓடுவாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் நல்லா இருக்கு, நம்ம எல்லாருமே அதுல போய் சேர்ந்தாங்க, இப்ப வேலையே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கூட ஒரு கட்டத்துல வந்து இப்ப அப்படிதான் வந்து இருக்கு. எல்லாருமே வீட்டுக்கு ஒரு 4 இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சில பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஏன்டா சேர்ந்தோம், இப்போ போய் நம்ம எம்பிஏ சேர முடியுமா, அதுக்கான நேரம் இருக்கா? நேரம் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு மேடம்? இன்ஜினியரிங் 5 வருஷம் முடிச்சிட்டு சேரனாலும் அவங்க +2ல சயின்ஸ் படிச்சிருந்தா படிக்கலாம். ஆனா காலம் ஏற்கனவே 5 வருஷம் இது இருக்கு. அது அவங்க இது படிக்கணும்னா படிக்கலாம், படிக்க வாய்ப்பு இருக்கு. சயின்ஸ் +2ல படிச்சிருந்தா 10th படிச்சு கூட படிக்கலாம். ஏன்னா என்ன ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ் வந்து 4 வருஷமா படிப்பாங்க 10th படிச்சிருந்தா. 12th படிச்சிருந்தா 1.5 வருஷத்துல முடிச்சிடலாம். அந்த டியூரேஷன் இருக்கு கொஞ்சம். இப்ப உள்ளவங்க இன்ஜினியரிங் அதாவது பெற்றோர்கள் கட்டாயத்துல போய் சேர்ந்த மாணவர்கள் இருப்பாங்க. பெற்றோர்களே மனசு இல்லாம தான் சேர்த்திருப்பாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இருந்துட்டு என்னடா பண்றது, மார்க் குறைஞ்சிட்டானே, பிள்ளை 190 வாங்கியிருப்பான், அதே குறைஞ்சதுன்னு சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும். 196 97 வந்து ஜாயின் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்க நமக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இங்க போட்டி அப்படி ஆயிடுச்சு, சீட் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கிறப்ப மார்க் கம்மியா இருந்தாலும் 50% போதும் நமக்கு. அங்க பிலிப்பைன்ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல நம்ம ஜாயின் பண்ணி விட்டுலாம். பணமும் வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் போனீங்கன்னா எவ்வளவு பே பண்ணணும் அது எல்லாருக்குமே தெரியும். அதுல 3ல 1 பங்கு தான் 54,000. அப்புறம் 4th செமஸ்டர் 70,000 தான். அதுல ரொம்ப ஈஸியா பே பண்ணி படிச்சிடலாம். டாக்டர்னு சொல்லிக்கிறது பெருமை தான், நாட்டுக்கும் பெருமை தான், வீட்டுக்கும் பெருமை தான். கண்டிப்பா சார். நீங்க சொல்லுங்க, அதாவது வந்து ஒரு காலேஜ்ல போய் நம்ம சேர்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன். ஃபுட்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்ப வந்து நம்ம கடல் தாண்டி போய் படிக்கிறதுனால இந்தியாவிற்கும் அந்த நாட்டுக்கும் கண்டிப்பா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதை நீங்க வந்து எப்படி வந்து சரி கட்டுறீங்க? மாணவர்கள் ஏதாவது கேட்கறாங்களா பத்தி? அதாவது இப்ப வந்து ஜாயின் பண்ற பேரண்ட்ஸ் வந்து கேட்கறாங்களோ இல்லையோ, மாணவர்கள், ஏன்னா அவங்க தான் அங்க இருந்து படிக்க போறாங்க. சோ அவங்க வந்து மிக முக்கியமான கேள்வினா இந்த ஒரு கேள்வியை வந்து கண்டிப்பா கேட்கறாங்க. ரெண்டாவது, நாங்க இந்த யூனிவர்சிட்டியை நாங்க செலக்ட் பண்றதுக்குரிய காரணமே மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்திய உணவு தாராளமா கிடைக்குது. சோ வந்து நார்மலா வந்து பிலிப்பினோஸ் ஃபுட் அப்படின்னா வந்து கண்டிப்பா அதை நம்ம சாப்பிட முடியாது. நம்மளுடைய சுவைக்கும் அதுக்கும் வந்து கண்டிப்பா வேறுபாடு இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில இதுக்குன்னு வந்து தனியா வந்து இந்தியன் குக் சமைக்க தெரிஞ்ச ஒருத்தவங்களை தான் வச்சு அவங்க வந்து சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை பொறுத்தளவு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ரெண்டாவது, தங்குமிடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்கு. சோ காலேஜ் விட்டு வெளியில போய் எங்கேயும் வந்து அவங்க ஸ்டே பண்ணணும், இல்ல அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. இப்ப நம்ம மூலமா அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியா உள்ள கேம்பஸ்குள்ளேயே இடம் கொடுத்துறாங்க. சோ அங்கேயே தான் தங்கி இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்குன்னு தனியா வந்து ஒரு பிளாக் கொடுத்துறாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து 24 hours வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ், ஃபீமேல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. சோ அதனால அதை பத்தி எல்லாம் வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சோ தைரியமா வந்து பேரண்ட்ஸ் வந்து யாரும் வந்து
பொண்ணு அனுப்புறோமே இல்ல பையனை அனுப்புறோமே, சோ அவங்க எப்படி இருப்பாங்க, அங்க பாதுகாப்பா இருப்பாங்களா, இல்ல மத்த மாணவர்கள்னால வந்து ஏற்கனவே படிச்சிட்டு இருக்க சீனியர்ஸ்னால எதுவும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா, அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கக்கூடிய மக்கள் தான். சோ அதனால பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறத பத்தி நம்ம வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறோன்ற அந்த ஒரு எண்ணமே உருவாகாது. சோ நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்கும். கண்டிப்பா சார். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். குட் ஈவினிங் சார். என் பேரு தமிழ், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? நான் ஆக்சுவலா கவுன்சிலிங்ல வந்து நான் சேர்ந்துட்டேன். சரி. பட் எனக்கு வந்து ஸ்கோப் இல்ல. சோ நான் இப்ப வந்து நான் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் என்னோட. இல்ல, அதாவது வந்து நீங்க பேசுற இடம் வந்து கொஞ்சம் டவர் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெளிவா கேட்கல உங்களுடைய குரல். கொஞ்சம் அப்படி வெளியில வந்து இப்படி பேசிங்கன்னா நல்லா இருக்கும், வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா. ஹலோ ஹலோ. சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. சரிங்க. இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். உங்களுக்கான பதில் வந்து மேடம் போக சொல்லுவாங்க. சொல்லுங்க மேடம். எம்எஸ்சி படிச்சிருக்காங்க, சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க, டாக்டர் படிக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க என்மேட் எக்ஸாம் அப்பியர் ஆயிட்டு எம்டி 4 இயர்ஸ் படிச்சா போதும். 4 இயர்ஸ் படிச்சா போதும், படிக்கலாம். அந்த ஒரு காலர் வந்து கவுன்சிலிங்ல கிடைச்சிருக்கு, இப்ப கிடைச்சிருச்சு, எனக்கு மெடிக்கல் படிக்க ஆசையா இருக்கு, நான் வரலாம், நீங்க உடனே வாங்க, பாஸ்போர்ட் இருந்தா ஈஸியா இந்த அக்டோபர் பேட்ச்லயே அனுப்பிச்சிடலாம். கண்டிப்பா. இப்போ வந்து இந்த ஒரு சயின்ஸ் கோர்ஸ் படிச்சவங்க வந்து டைரக்டா செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இல்ல, 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் அதாவது +2 முடிச்சோம்னா பிஎஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அது வந்து 3 செமஸ்டர் 1.5 வருஷம் படிப்பாங்க. இப்ப இவங்க வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஎஸ் படிக்காம டைரக்டா எம்டி போயிடலாம். அது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். என்மேட் எக்ஸாம் எழுதிட்டு இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிடலாம். கண்டிப்பா சார். அதே சமயத்துல நீங்க சொன்னீங்க 50% வந்து இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஜெனரலா மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, 50% எடுத்த ஒரு மாணவரால எப்படி ஒரு மருத்துவரா வந்து செயல்பட முடியும்? அப்ப வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப திறமைசாலியா இருக்கணும். அப்படிதான். அப்ப உங்க டீச்சர்ஸ், அங்க இருக்க ஃபேக்கல்டிஸ் பத்தி சொல்லுங்க சார். அதாவது இந்த யுனிவர்சிட்டியை பொறுத்தல வந்து பிலிப்பைன்ஸ்ல நார்மலா, அதாவது இந்த ஒரு வாய்ப்பு வந்து 50% கொடுக்குறாங்க, அதனால வந்து பண்ணலாம் அப்படின்னா அது வந்து குறைந்தபட்சம் தான். குறைந்தபட்சம் 50% இருக்கிறவங்க. சோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து மார்க் வந்து அவங்களுடைய சூழ்நிலை தான் காரணமா வந்து அவங்களால படிக்க முடியாம போலாம். சோ அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல எல்லாருமே எடுத்திருக்காங்க 196 197, அவங்களால சேர முடிஞ்சதா? சேர முடியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து உள்ள வரக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் வந்து அந்த யுனிவர்சிட்டி கொடுக்குறாங்க. சோ அதனால வந்து அவங்களுடைய கல்வி தரத்துல வந்து எதுவும் குறைஞ்சு போயிடல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நீங்க நினைக்க வேண்டாம். இங்க அவங்க ஆக்சுவலா சொல்லி தரது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் ஓரியன்டட். எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய 3வது வருஷத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிராக்டிகல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து சொல்லி தர ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது யுனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு. பிளஸ் யுனிவர்சிட்டிக்கு வெளியில வந்து கேம்பஸை ஒட்டினா அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹாஸ்பிட்டல். சோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போய் பிராக்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு இது இருக்கிறதுனால இங்க இருந்து போறக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பிராக்டிகல் ஓரியன்டாவே வந்து எல்லாமே வந்து அவங்க கத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையுது. கண்டிப்பா. வந்து பிராக்டிகல் ஓரியன்டா நிறைய விஷயங்கள் அங்க கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம் சார், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, கல்வி செல்லும் நிகழ்ச்சிகள் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. Class in the bed, Reno Green. Max in the fast, Reno Green. Art in the great, Reno Brain. Sports in the first, Reno Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? More smiles, more heights, more dreams. CAT Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware, training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. For more details, visit nearest CAT Center. There is more in store. Class in the bed, Reno Green. Max in the fast, Reno Green. Art in the great, Reno Brain. Sports in the first, Reno Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு நேயர்களை மீண்டும் வரவேற்கிறோம். இப்போ பிலிப்பைன்ஸ்ல வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க, இந்தியா வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இல்லைங்களா? இங்க வந்து வேலை செய்யலாமா? ஏதாவது தடைகள் இருக்கிறதா? அதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லுங்க. இல்ல, எந்த தடையும் இல்ல. அங்க எங்க வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாலும் இங்க வந்து எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்பியர் ஆகணும். எழுதிட்டு நம்ம வந்து ஹையர் ஸ்டடி, இங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம். அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாலும் இங்க எழுதணும்.
கண்டிப்பா சார். அதாவது வந்து இங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய எம்பிபிஎஸ் அதாவது மருத்துவ படிப்புக்கும் அங்க இப்ப பிலிப்பைன்ஸ்ல சொல்லிக் கொடுக்கிற மருத்துவ படிப்புக்கும் வேறுபாடு இருக்கா, வித்தியாசங்கள் இருக்கா சார்? கண்டிப்பா வேறுபாடு வந்து ரொம்ப மேஜரா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் நாடுகள், சோ இவங்க எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் சிலபஸ். எம்பிபிஎஸ்ன்றது இப்ப நம்ம இந்தியால ஃபாலோ பண்ற மாதிரி பிரிட்டிஷ் சிலபஸ். மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க. அது டாக்டர் ஆஃப் மெடிசின் எம்டி அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இங்க இருக்க சிலபஸை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு சிலபஸ் தான். கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாரா இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். அதே சமயத்துல வந்து இந்த காலநிலை, தட்பவெப்ப நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க நம்ம இந்தியாவுக்கும் அங்கும் வந்து எப்படி வந்து வித்தியாசம் இருக்கு? ஏன்னா இங்க பிறந்து வளர்ந்த ஒருத்தரால அங்க போய் சமாளிக்க முடியுமா கடல் தாண்டி அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சொல்லுங்க. நீங்க பிலிப்பைன்ஸ் போனீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இங்க நமக்கு இந்தியால என்ன வந்து டிராபிக்கல் கிளைமேட்னு சொல்லுவாங்க, சோ அதே கிளைமேட் தான் வந்து உங்களுக்கு அங்கேயும் இருக்கு. சோ அதனால வந்து தட்பவெப்ப நிலையில வந்து எந்த விதமான ஒரு மாறுதலும் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஆனா இங்க இருக்கிற மாதிரி சம்மர் பயங்கர ஜாஸ்தியா இருக்குமானா அங்க இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். சோ நல்ல வந்து ஒரு நல்ல கிளைமேட் தான். ரெண்டாவது யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்க இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்ல வந்து சுத்திலும் மரங்கள் அடர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி தான். சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பெங்களூர் கிளைமேட்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சொல்லணும்னா ஒரு உதாரணத்துக்கு. சோ அதனால வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு படிப்பு சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து அங்க நிலவுது. கண்டிப்பா. அதே வந்து கடல் தாண்டிய படிப்பு அப்படின்னா நிறைய பேர் இந்த சைனா வந்து சொல்றாங்க, அங்க போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா செலவு மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் உள்ள வேறுபாடு வந்து என்ன மேடம்? பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் உள்ள மெயின் வேறுபாடு, பிலிப்பைன்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்லி நேஷன், சைனா ஃப்ரெண்ட்லி நேஷன் இல்ல. நம்ம கடல் தாண்டி மக்களை படிக்க வைக்கிறோம்னா அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னா தான் நம்ம நிம்மதியா அங்கே இருக்க முடியும், அவங்களும் அங்க படிக்க முடியும். சைனாக்கு அனுப்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பேரியர் ஃபர்ஸ்ட் வந்துடும். சைனீஸ் லாங்குவேஜ் தெரியணும். ஃபுட்டு வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்காது. அப்புறம் செலவு கம்மின்னா இங்கே வந்து 1,08,000 ரூபாய், அங்க 1,00,000 ரூபாய், அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால லாங்குவேஜ் பேரியர் இல்லாம எந்த பயமும் இல்லாம சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கிற, அமைதியா இருக்கிற, மக்கள் அன்பா இருக்கிற நாட்டுல படிச்சா நிம்மதியா படிக்கலாம். கண்டிப்பா சார். அதே சமயத்துல நீங்க சொல்லுங்க, வெளிநாட்டுல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்ப வந்து இந்தியாவை தவிர மற்ற எந்தெந்த நாடுகள்ல இருந்தா வந்து மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க? ஏன்னா அதுவும் வந்து பெற்றோர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா சார். இந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமா பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா இதை பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது யூஎஸ்ல இருந்து கூட வந்து சில மாணவர்களை நாங்க பார்த்தோம். ரெண்டாவது கொஞ்சம் வறுமையில இருக்கக்கூடிய, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து கூட வந்து மாணவர்கள் இங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதுல மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி வந்து படிக்கிறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து இவங்களுக்கு பிராக்டிகல் ஓரியன்டா இவங்களுக்கு சொல்லி தரதுனால வந்து பாத்தீங்க மாணவர்கள் வந்து திரும்ப அவங்களுடைய கண்ட்ரிக்கு போய் ஏதாவது எக்ஸாம் எழுதணும், அப்பியர் ஆகணும் அப்படின்னா கூட அதை சீக்கிரம் வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியுது. சோ இங்க நம்ம இப்ப இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எம்சிஐ அப்படிங்கிறது அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் மேடம் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணி ஆகணும். சோ அந்த எம்சிஐல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பட்டேல் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து அவர் யூஎன்பியோட ஸ்டூடெண்ட் தான், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தான். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாப்பர், இது வரைக்கும் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆனதுலேயே வந்து நம்பர் 1 வந்து அவர் வந்து மார்க் எடுத்திருக்காரு. சோ நீங்க முதல்ல கேட்ட மாதிரி 50% வந்து இருக்க கல்வித்தரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கல்ல, சோ அதுக்கு இது ஒண்ணே உதாரணம் சார். கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாராக பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க, பேசலாம். நீங்க வணக்கம் சார். சொல்லுங்க சார். இப்ப பையனை அர்மேனியா நாட்டுக்கு அனுப்புற மாதிரி ஒரு ப்ரொபோசல், அதுக்கு உங்களுக்கு கன்சல்ட் பண்ணலாம்னு கூப்பிட்டோம். அதுக்கு இந்த பிலிப்பைன்ஸுக்கு என்ன வேரியேஷன்ஸ்? கண்டிப்பா கண்டிப்பா சார், சொல்லுங்க மேடம். பிலிப்பைன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளைமேட் வந்து டிராபிக்கல் கிளைமேட், நம்ம இது அப்படியே இருக்கும். ஃபுட்டு பிரச்சனை இல்ல, பாதுகாப்பு பிரச்சனை இல்ல. போனா 5 வருஷம் போனா நிம்மதியா படிச்சுட்டு வரலாம். அர்மேனியாவுக்கு அனுப்புனீங்கன்னா கோல்டு ரொம்ப கோல்டா இருக்கும், டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி வரும் இதை விட. அதனால அமைதியான சூழ்நிலையில பாதுகாப்பா படிக்கிறதுக்கு பிலிப்பைன்ஸ் தான் ஏற்ற இடம். அதனாலதான் நாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸை தேர்ந்தெடுத்தோம். கண்டிப்பா தட்பவெட்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் வந்து நிறைய உணவும் தட்பவெட்ப சூழ்நிலையும் அப்புறம் சுற்றுப்புற சூழலும் எல்லாமே இங்கதான், பிலிப்பைன்ஸ் தான் நம்ம நாட்டுக்கு ஒத்து இருக்கும். மக்களும் நம்மள மாதிரி அன்பா இருப்பாங்க.
கண்டிப்பா சார், நீங்க சொல்லுங்க எக்ஸாக்ட்டா வந்து எவ்வளவு வந்து படிச்சு முடிச்சிட்டு இங்க இந்தியா வரதுக்குள்ள எவ்வளவு வந்து செலவாகும், ஒட்டுமொத்த பணத்தையும் வந்து ஒரேடியா கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பணத்தை எங்களால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, லோன் போட்டு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த லோனுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். சார் இங்க இந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து இது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. சோ இந்த யூனிவர்சிட்டியில அந்த பிலிப்பைன்ஸ் மக்கள் லோக்கல் அவங்க இருக்கிறவங்களே வந்து படிக்கணும் அப்படின்றதுனால வந்து ஃபீஸ் வந்து முதல்ல ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. ரெண்டாவது நாங்க இதை தேர்ந்தெடுத்ததுக்குரிய காரணம் முதல் காரணம் இதுதான். அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து இந்தியால இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் இதே ஃபீஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது கேட்டுக்கிறதுனால நமக்கும் அதே ஃபீஸ் தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சோ இதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா முதல் 3 செமஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 54,000 ரூபாய் வந்து இவங்க பே பண்ணா போதும். அதுவும் செமஸ்டர் வைஸ் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கட்டினாங்கன்னா போதும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த டியூஷன் ஃபீஸ் அதுக்கு அடுத்து உங்களுக்கு 4வது செமஸ்டர்ல இருந்து 70,000 ரூபாய் தான் ஃபீஸ் வரும். ஃபுல்லா அடுத்து வரக்கூடிய ஒரு 8 செமஸ்டருக்கு. சோ இந்த 5 வருஷம் 4 மாசம் இவங்க அந்த கோர்ஸ் முடிக்கும் போது டியூஷன் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா 7,4 லட்சம் ரூபாய். சோ ஒரு மருத்துவம் வந்து இன்னைக்கு 7,4 லட்சம் ரூபாயில வந்து ஒருத்தர் படிக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பா சொல்ல ஒண்ணு வந்து நம்ம வந்து அதுக்குரிய வாய்ப்பே வந்து எங்கேயும் இல்லைன்றது நம்ம ஆணித்தரமா சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அங்க தங்கக்கூடிய செலவு, ஃபுட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வெஜிடேரியன் ஃபுட்டும் கிடைக்குது, நான் வெஜிடேரியனும் கிடைக்குது. வெஜிடேரியன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு, நான் வெஜிடேரியன்னா 13,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. சோ இது வந்து இந்த ஃபுட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நீங்க சில யூனிவர்சிட்டி ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க பே பண்ணணும் அப்படின்றாங்க. நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் நீங்க இங்க கட்டி தான் ஆகணும்ன்றாங்க. அந்த மாதிரிலாம் இங்க எதுவும் கிடையாது. சோ இவங்க அந்தந்த மாசத்துக்கு கட்டலாம். நம்ம இங்க இருந்து போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பே பண்ணிக்கிறாங்க. அது அந்தந்த பேரண்டோடைய டெசிஷனை பொறுத்து. சோ அதுல வந்து எந்த இதுவும் வந்து யூனிவர்சிட்டி தலையிடுறது கிடையாது. சோ இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இடையில அவங்க வரக்கூடிய போக்குவரத்து செலவு அதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து எடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13-14 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து இவங்க தாராளமா படிச்சு முடிச்சுட்டு வர முடியும். கண்டிப்பா மேடம். இதுக்கு வந்து லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கா? லோன்லாம் வந்து தர்றாங்களா, கிடைக்குதா? அதை பத்திலாம் லோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க உள்ள ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி தான். கொஞ்சம் செகண்ட் இயர்ல இருந்துன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பேர் பண்ணிக்கிடணும். அதுக்குரிய எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி தருவோம். லோன் கிடைக்கிறதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் நாங்க பண்ணி தரோம், ஹெல்ப் பண்ணுவோம், பண்ணி தரோம். கண்டிப்பா சார். அதே சமயத்துல வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணணும்னா MCA டெஸ்ட் வந்து அப்பியர் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சில பேர் அங்க படிச்சுட்டு இன்னும் வேற ஒரு கண்ட்ரில நான் வந்து ஒர்க் பண்றேன் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ஏதாவது அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கா? முக்கியமா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து நிறைய வந்து செலக்ட் பண்றதுக்குரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது US சிலபஸ். சோ இந்த சிலபஸ் இவங்க அங்க படிச்சிட்டு இருக்கும் போதே 3rd இயர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா USMLEன்னு ஒரு எக்ஸாம், இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய அவங்க மெடிக்கல் லைசென்சிங் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. சோ அந்த எக்ஸாமுக்கு வந்து இவங்க வந்து இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இவங்க அதுக்கு பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இது வந்து ஒரு 2 தியரிட்டிக்கல் ஒரு பிராக்டிகல் டெஸ்ட். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்புறம் ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல். சோ இந்த USMLE வந்து எக்ஸாம் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கே போய் வந்து இவங்க அந்த நாட்டுடைய செலவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைஃபன் வாங்கிட்டு இவங்க மேற்படிப்பும் தொடரலாம். ரெண்டாவது அங்கேயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தர்றாங்க. சோ இதுக்கு அவங்களுக்கு ஆகக்கூடிய ஸ்டைஃபன் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து நமக்கு தர்றாங்க. சோ இது அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய எஃபிஷியன்சி, சோ அவங்க எப்படி வந்து பேஷண்டோடைய எபிலிட்டியை வந்து அவங்க வந்து செக் பண்றாங்க. இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நோயோட அறிகுறியை பார்த்தோன்னே எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியால அவங்க பாக்குறாங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்குரிய வந்து ஃபோக்கஸ்ல வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி தராங்க. கண்டிப்பா சார். அடுத்த நேரம் தயாராகாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? சார் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? அது வந்து பையன் அர்மேனியா தான் போகணுங்கிறான், பிலிப்பைன்ஸ் நான் வேண்டாங்கிறாப்ல. இதுக்கு அதுக்கு எவ்வளவு டொனேஷன் வித்தியாசம் என்ன, எவ்வளவு ஒரு கேல்குலேஷன் மாதிரியா எப்படி ஃபீஸ் வந்து வித்தியாசம் அவர் வந்து கேக்குறாரு மேடம். பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். செமஸ்டருக்கு 54,000 ரூபாய் மொதல் 3 செமஸ்டர், அடுத்த செமஸ்டருக்கு வர 8 செமஸ்டர் வந்து 70,000 ரூபாய். மொத்தம் 7,4 லட்சம் டியூஷன் ஃபீஸ்ல நீங்க படிச்சிடலாம். இதுக்கு டொனேஷன் எல்லாம் கிடையாது, கேப்டேஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஆர்மீனியா நாங்க டீல் பண்றது இல்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது. கண்டிப்பா மேடம். அடுத்த நேரம் தயாராகாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஐ அம் சரண்யா ஃப்ரம் நாமக்கல் சார். சொல்லுங்க சரண்யா. சார் நான் வந்து 197.5 கட் ஆஃப் சார், என்னோட மெடிக்கல் கட் ஆஃப். சரி. ஆக்சுவலா எனக்கு வந்து அங்க தமிழ் பசங்க யாரா இருப்பாங்களா என் கூட படிக்கிறதுக்கு அப்படின்றது? கண்டிப்பா கண்டிப்பா நிறைய இருக்காங்க சரண்யா. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா அவங்களுடைய போட்டோஸ், அவங்களுடைய போன் நம்பர்ஸ் நீங்க அவங்க கூட பேசலாம். சோ வந்து ரொம்ப தைரியமா நீங்க போய் அங்க போய் இருக்கலாம். ஏன்னா பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அதனால வந்து நீங்க வந்து உங்க கூட சேர்ந்து படிக்கிறதுக்கு, உங்களை வார்ம் வெல்கம் பண்றதுக்கு அங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. அடுத்த நேரம் தயாராக பேசலாம். வணக்கம். வணக்கம்.
ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? எங்க பையன் வெட்டினரி படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? வெட்டினரிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மேடம். இல்ல, வெட்டினரி படிக்கிறதுக்கு அங்க இதுல நாங்க வந்து எம்டி தான் பண்றோம். வெட்டினரிக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இல்ல, எம்டி தான் அவங்க வந்து டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேடம், இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து வெளிநாட்டுல போய் படிக்கும் பொழுது இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை வந்து சில நாடுகளுக்குள்ளதான் இருக்கும். அங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆப்பிரிக்க நாடுகள்ல இந்த எபோலா நோய் பத்தி சொல்றாங்க, அதெல்லாம் வந்து இங்க வந்து கிடையாது. சோ அந்த மாதிரியான நோய் ஒற்றுமை இருக்கு இல்லீங்களா? இப்ப அங்க போய் படிச்சுட்டு வரதுனால இங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சர்வீஸ் பண்ண முடியும்? இது வந்து பிலிப்பைன்ஸை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இதுவும் ஒரு காரணம். ஏன்னா முதல்ல சொன்னா டிராபிக்கல் கிளைமேட், நம்ம இந்தியனோட ஒத்த கிளைமேட்ன்றதுனால இங்க என்ன டிசீஸ் வருதோ அதுதான் அங்க வரும். இப்ப ஆர்மீனியால படிக்கிறேன்றாங்க, சைனா போறேன்றாங்க, அங்க எல்லாமே கிளைமேட் மாறுறப்ப டிசீஸும் மாறும். நீங்க இங்க வர்றப்ப இந்த இதை கத்துக்கிட்டு சர்வீஸ் பண்றது இதா இருக்கும். இப்ப நீங்க டாக்டர்ஸ்டே போய் விசாரிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல எங்க படிச்சேன்னு கேட்பாங்க. பிலிப்பைன்ஸ்ல படிச்சேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கே தெரியும், அவங்க தனி மரியாதை கொடுப்பாங்க பிலிப்பைன்ஸ்ல. ஏன்னா அங்க பிராக்டிக்கல் ஓரியன்டா இவங்க நல்லா படிச்சிருப்பாங்கன்றது தெரியும். அது எம்சிஐல இவர் லவ் பட்டேல் டாப்பரா வந்தாருன்னு சொன்னா அதை வச்சு தெரியும். படிப்பு நல்லா இருக்கும். நம்மளோட டிசீஸ்க்கு ஒத்த டிசீஸ் தான் அங்க இருக்கு. பேஷண்ட்டை தொட்டு பழகுற வாய்ப்புகள் வந்து அதிகம்ன்றதுனால இப்ப வந்து செகண்ட் இயர்ல இருந்தே சர்ஜரி லெவலுக்கு கொண்டு போறாங்க பிராக்டிகலா. அதனால இப்ப 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாவே சர்ஜரி பண்றாங்க. அங்க Facebookல அவங்க எல்லாம் விட்டுருக்காங்க இருந்துட்டு. அப்ப அவ்வளவு பிராக்டிகலா எல்லாமே கத்துக்கிட்டு வர்றதுனால நல்ல எஃபிஷியன்ட் டாக்டரா பிலிப்பைன்ஸ்ல படிச்சா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மேடம். அடுத்த நேரம் தயாராக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்னுடைய பையன் வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காரு. சரிங்க. அப்புறம் எம்எஸ்சி எம்பிஎல் வந்து என்வைரன்மெண்டல் பயோடெக்னாலஜி படிச்சிருக்காரு. சரி. இப்ப பையனை வந்து அங்க அனுப்பலாமாங்களா எம்பிபிஎஸ்க்கு? கண்டிப்பா உங்களுக்கான பதில் இப்போ சொல்லுவாங்க. சார், நீங்க பையனை வந்து எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து நீங்க நிறைய சொல்றீங்க, அவர் நிறைய படிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. சோ இதுக்கப்புறம் அவர் என்ன கோர்ஸ் படிக்கணும், எதுக்காண்டி எம்டி படிக்கணும்னு தெரியல. சோ அப்படி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்கள நீங்க அவருடைய மார்க் ஷீட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட மெயில் ஐடிக்கோ இல்ல ஆபீஸ்க்கு நேர்ல வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டியில டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி, இவங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம்ன்றத கண்டிப்பா வந்து அந்த ஒரு கைடன்ஸ் எங்களால பண்ண முடியும் சார். கண்டிப்பா சார். அந்த ஸ்கிராலிங்ல போற அந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா இன்னும் விரிவான பல்வேறு விளக்கங்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், நீங்க தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் சிவகுமார். சொல்லுங்க சிவகுமார் சார். சார், என் பொண்ணு வந்து இப்போ 5 இயர்ஸ் இப்போ பிலிப்பைன்ஸ்ல போய் படிக்கிறான்னா, சரி, அது முடிச்சு வரும்போது இங்க எக்ஸாம் எழுதணும் இல்லைங்களா? ஆமா. இந்த கண்ட்ரில ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. ஆமா. இப்போ ஒருவேளை அந்த எக்ஸாம்ல சரியான மார்க் எடுக்கல இல்ல ரொம்ப சரியில்லை அப்படின்னாக்கா அப்ப அந்த 5 இயர்ஸ் படிச்ச கோர்ஸ் வேஸ்ட்டுங்களா? சார் சார், இந்த பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்லயே வந்து சொன்ன மாதிரி நீங்க நிகழ்ச்சி பாத்தீங்களா என்னன்னு தெரியல. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2013ல லவ் பட்டேல் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸோட ஸ்டூடெண்ட். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் த டாப்பர் வந்து இங்க எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல. ரெண்டாவது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல போய் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடுறாங்க. என்ன ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்தாம கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆகி இல்ல பேரண்ட ஒத்து இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி படிப்புல கவனம் செலுத்தாம இருக்கிற அது நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு எல்லா விதமான இதுவும் கொடுத்துறாங்க. ரெண்டாவது இப்ப மத்த கண்ட்ரில படிக்கிறதுக்கும் பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்கும் எம்சிஐல எப்படி இந்த அளவுக்கு ஜாஸ்தி வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா, அங்க வந்து அவங்க ஃபைனல் இயர் முடிச்சிட்டு இங்க வரும்போது இடையில அதிகமான டியூரேஷன் இருக்காது. ஒரு 20ல இருந்து 25 நாள், அதிகபட்சம் 1 மாசம் தான் டைம் இருக்கும். சோ இமீடியட்டா அவங்க அதே சூட்டோட வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அவங்களால இங்க எக்ஸாம் அப்பியர் ஆகி கிளியர் பண்ண முடியுது. இதே மத்த நாடுகள்னா உங்களுக்கு தெரியும், ஃபாரின் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா சொந்தக்காரங்களை பார்க்கணும், அவங்களை பார்க்கணும்னு இடையில ஒரு 4-5 மாசம் டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களால வந்து கிளியர் பண்றதுன்றது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து அவங்க எம்சிஐ கிளியர் பண்றலாம். அதுல வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். கண்டிப்பா சார். இந்த அரை மணி நேரம் வந்து நிறைய பேருக்கு பல்வேறு வினாக்களுக்கு வந்து விடை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கூட தூண்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய அனைத்து தகவலுக்கும் நன்றி சார். நன்றி. நன்றி மேடம். மீண்டும் ஒரு கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.